10th புக்கில் 10வது வகுப்பு புக்கில் வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், அதாவது கரிம சேர்மங்களை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த டாப்பிக்கில் ஒரு 2 மார்க் கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா, நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன், கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா. எளிமையான கீட்டோனுடைய பெயரை கூறி அதோடைய ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலாவை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கீட்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா RCOR இருக்கு இல்லையா, கார்பனைல் குரூப்பு. சிஓன்னா கார்பனைல், 2 பக்கமும் ஆர் இருக்கணும். ஆறுங்கிறது ஏதாவது CH3 குரூப்பாக இருக்கணும். ஒரு பக்கம் ஹெச் இருந்துச்சுன்னா CHOன்னு ஆயிரும். இது 2 பக்கம் ஹெச் இருந்துச்சுன்னா RCHO. CHOங்கிறது கீட்டோன் கிடையாது, அது ஆல்டிகைட் ஆயிரும். அதனால் 2 பக்கமுமே குறைஞ்சபட்சம் ஒரு CH3 குரூப்பு இருக்கணும், அதுதான் கீட்டோன். அப்போ CH3 எளிமையான அப்படிங்கும்போது CH3 தான் எளிமையான கார்பன். இதுக்கு அடுத்தாக்கில் C2H5 போட்டோம்னா அது எளிமையானது வராது. அதனால் சிம்பிளஸ்ட் கீட்டோன் வந்து அசிட்டோன். அதுதான் வந்து CH3 2 பக்கமும் போட்டுட்டோம், நடுவில் கார்பனைல் குரூப்புக்குள்ளே CO. ஸோ CH3 CO CH3 அசிட்டோன். அதோடைய சாதாரண பெயர், பொது பெயர் அப்படி சொல்லுவோம், இயற்பெயர் அப்படி சொல்லுவோம். டைமெத்தில் கீட்டோன், 2 பக்கமும் மெத்தில் குரூப் இருக்கனால டைமெத்தில் கீட்டோன். இதான் வந்து இயற்பெயர். நம்ம ஐயுப்பாக்கு பெயர் வைக்கிறோம் அப்படின்னா மொத்த கார்பன் எண்ணிட வேண்டிதான், 1 2 3. ஸோ 3 கார்பன் இருந்துச்சுன்னா, 1 கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன், 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பேன். ஸோ அந்த லிஸ்ட் படி நம்ம பார்த்தோம்னா ப்ரொப்பேன் சவுண்டு வரணும், கார்பனைல் குரூப்புக்குரிய ஓன் அப்படிங்கிற சவுண்டும் வரணும். CO கார்பனைல் CO அப்படிங்கும்போது கீட்டோனுக்குள்ளே ஓன் சவுண்டு வரும், கீட்டோன் அந்த சவுண்டு வருது இல்லையா. ப்ரொப்பனோன், அதனால தான் ப்ரொப்பேன்கிற 3 கார்பன்லேருந்து வந்ததுனால இது வந்து ப்ரொப்பனோன். நன்றி.